ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு லக்சம்பர்க் பத்தி தான் நாங்க பேச போறோம். ஸோ அதில வந்துட்டு மெயினா வந்துட்டு ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ் வந்துட்டு இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதில மெயினா வந்துட்டு ஸ்கில்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அன்ஸ்கில்டு ஜாப் இத ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட சேனல் புதுசா யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்க. இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸில் என்னென்ன டிமாண்ட்ஸ் இருக்குன்னா, சர்ஜன்ஸ் இருக்காங்கல்ல, ஆப்ரேஷனில் போனோம் அவங்களுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு 12,000 25,000 பர் மந்த் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோஸ் நாங்கள் வாங்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அப்படி தான் ஒரு 5,000 8,000 ஹீரோஸ் பர் மந்த் அவங்க வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு டிமாண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஷியல் ஆஃபீஸ், சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர் கூட நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 15,000 30,000 வரைக்கும் பர் மந்த் சேலரி கிடைக்கும் ஹீரோஸில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பரில் உங்களுக்கு 3 to 4 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல சேலரி உங்களுக்கு வந்து 5,000 8,000 பர் மந்த் உங்களுக்கு ஹீரோஸில் கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் கூட நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஒரு 6,000 12,000 வரைக்கும் உங்களுக்கு ஸோ ஹீரோஸில் சேலரி கிடைக்கிது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்கில் ஜாப்ஸ் என்னென்ன டிமாண்ட்ஸ் இருக்குது இந்த லக்சம்பர்க்ல பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து கிளீனர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கிளீனர்ஸாக வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி ஓகே, உங்களுக்கு மினிமம் ஸ்டார்டிங் எங்களுடைய இன்டர்வியூ இன்டர்வியூ நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்க அது மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு 2,500 3,500 இருக்கும் உங்களுக்கு பர் மந்த் ஹீரோஸில் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிரைவர்ஸ்க்கு டெலிவரி டிரைவர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு 2,500 3,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வேரோஸ் ஒர்க்கர் கூட நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு 2,500 3,500 வரைக்கும் நல்ல சேலரி கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் கூட ஒரு 2,500 4,000 வரைக்கும் கிடைக்கும். டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதுக்கு மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து கேர் கிவர்ஸ் கூட நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு கூட 2,500 3,500 இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல குவாலிஃபிகேட் ஜிஎன்எம் நர்சிங்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தா உங்களுக்கு 4,000 4,500 வரைக்கும் கிடைக்கிற ஸோ வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் கூட நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த வீடியோவில் வந்து 2 3 புதிய வெப்சைட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது மெயின் வந்துட்டு நீங்கள் ஹீரோ ஃபார்மேட்டில் சிவி மற்றும் கவர் லெட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுதான் மெயினும். ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஃபார்மேட் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா வீடியோவில் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜாப் கீ பாயிண்ட்ஸ் என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க போட்டிருக்காங்க அதெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி சிவி கவர் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அது சர்ச்சில் போயிட்டு ஃபில்டரில் வந்துட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன மெயின் செக் பண்ணணும்னா, விசா ஸ்பான்சர்ஷிப் அங்கே பண்ணுறாங்களே இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் செக் பண்ணணும். சும்மா ரேண்டமாக அப்ளை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த மைக்கேல் பேஜ் எல்லாம் இருக்குது. இந்த ஏஜென்சியோட வந்து அதே இந்த வெப்சைட் கூடவே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட அது ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கன்சல்டன்சி மூலமாக போன மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான். ஏதாச்சும் காசு கேட்டால் நீங்கள் அதோட நிப்பாட்டிங்க. சரிங்களா? அதுக்கு பண்ணாதீங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் அங்கே ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுவாங்க. அவங்க இமெயில் ஐடி எல்லாம் இருக்கும். நீங்கள் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சிவி அதுக்கப்புறம் கவர் லெட்டர் அப்டேட் பண்ணாலே போதும். ஸோ ஏதாச்சும் உங்கள் சிவிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? பை சான்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர் லெட்டர் கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஸோ விசா அப்ளை பண்ணால் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் கூட விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 100 வீரோஸ் மட்டும்தான் செலவாகும். அது கூட ஒரு 9,000 மட்டும்தான் உங்களுக்கு செலவு. அதுக்கு மேலே செலவாகாது. சரிங்களா? ஸோ விசா ப்ரோசஸ் இப்போ எல்லாம் வந்து 1 மந்த்லேருந்து 6 மந்த் வரைக்கும் டைம் எடுக்கும். கொஞ்சம் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குனால தான் லக்சம்பர்க்கு நிறைய டிமாண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ்.